இதை வச்சு இந்த லாக் பண்ணிடுவோம். இந்த லாக் தான் மெயினு. இது இருந்தால் தான் நமக்கு உள்ள தண்ணி போகாது. மோட்டர்லாம் சேஃபு, சேஃபாக இருக்காதுங்க. குழாய் லீக்காக பண்ணணும். வச்சு லேசாக கை வச்சு லேசாக தண்ணி எல்லாம் உட்காந்துரும். உட்காந்துருக்க லைட்டாக இழுத்து வச்சுட்டு நேரம் வர கிளாம்ப் போடணும். கரெக்டாக நேராக வச்சுக்கோங்க. சைடெல்லாம் இருக்கணும், நேராக விட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த புதத்தில் கிளிப் போட்டு பாருங்க. இதெல்லாம் லாக் பண்ணால் பிடிங்கிக்கிட்டு வராது. கையாட்டி போடணும் கூட வராது. அதை வச்சு லைட்டாக அமுக்கி விடுங்க. சிம்பிள் வேலை தான், நம்மளே மாட்டிடலாம். அந்த லாக்கு காணா போனாலும் வாங்கிட்டு வந்து நம்மளே அமுக்கி வச்சுருந்தாங்க. நல்லா முடிஞ்சிச்சு. நல்லா மாட்டிச்சு. பார்த்தீங்களா, இழுத்து பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக இருக்குன்னு சூப்பராக மாட்டியாச்சு. மாட்டினதை பார்த்துருக்கீங்க. இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா. மேலே கவரை போட்டுருவோம். கவரை போட்டு நம்ம வந்து வச்சுட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இருக்காது. இந்த மாதிரி போட்டால் நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். போட்டாச்சு. இப்போ கவரை மோட்ரு ஓடிட்டுருக்கு. தண்ணி உடனே வர 10 to 15 நிமிஷம். நம்ம எல்லா தண்ணியும் எடுத்துட்டோம்னா இதை வந்துடுச்சு பாருங்க. தண்ணி வந்துடுச்சு பாருங்க. சூப்பராக இருக்குது. இதுக்கெல்லாம் வேலை இல்லை. அப்படியே சூப்பராக மாட்டியாச்சா. இந்த கிளிப்புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய காசெல்லாம் இல்லை. நான் 15 ரூபா 20 ரூபா தான் வாங்கிட்டு வந்து மாற்றிக்கோங்க. பாருங்க, அழகாக ஊற்றுது நமக்கு. நல்லா இப்போ எங்கேயும் லீக் இல்லை. நேராக டேங்கில் தான் ஊற்றுது. அந்த கிளிப்பு மாட்டினதுனால நமக்கு நேராக அதுக்கு திறந்தே காமிக்கணும் பாருங்கள். அதுக்கு தான் ஊற்றுறேன். பார்த்தீங்களா, அழகாக நேராகவே ஊற்றுது. அது மாதிரி மூடி போட்டுருவோம். சூப்பராக ஊற்றுது. நல்லா மூடிடுங்க, இல்லாட்டி கச்சடை உள்ளே போயிடும். எல்லாம் பக்காவாக மூடிட்டு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எதுவும் லீக்கு இருக்கா என்ன எதுவும் நல்லா செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபில்ட்ரு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மாட்டினதான் ஒழுங்காக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த நாபு முக்கியம்னா நம்ம வந்து கச்சடா தண்ணி மோட்ரு அதெல்லாம் லீக் ஆகாமல் வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு இந்த நாபு ரொம்ப ரொம்ப முக்கியம். சால்ட்டாக தூக்கி போட்டுறாதீங்க. தண்ணி தான் வருது பெரிய செலவில் கொண்டு போய் விட்டுருவோம் உங்களுக்கு.